அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 47 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 10 உள்ளது. இது அல் முஸைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 27 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 71 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 51 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 11 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 3 உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 981 ரூபாய் 39 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 10 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 20 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 976 ரூபாய் 10 இந்தியாவுக்கு 280 ரூபாய் 5 வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குற ஒரு சிலர் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதால் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன் மாற விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய எக்ஸ்சேஞ்சிலையும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 439 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 678 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 103 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 918 ஃபில்ஸ். தற்போதைய யுத்த சூழலில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்க விலை உங்களிடம் பழைய தங்கங்கள் இருந்தால் அதையும் மாற்றி புதிய தங்கங்கள் ஆக்கி கொள்ளலாம். அதே மாதிரி விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்களும் இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஹை அலர்ட். யுத்த சூழலை சமாளிக்க தீயணைப்புத்துறை குவைத்துடைய 24 மணி நேரமும் தயார் நிலையில் ரீசன்ட் வான்வெளி தாக்குதல் சம்பந்தமான தகவலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குவைத்துடைய இராணுவம் அதி உயர் வெப்பநிலையை ஜஹரா பகுதிகளில் உணர முடிகின்றது. அதே போல லெபனான் செய்யும் கேவலமான செயல். வைத்தியர் ஒருவர் அதிரடியாக கைது.
குவைத்தி டிராவலரை கொன்ற நபருக்கு மரண தண்டனை. குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலையும் மின்சாரம் எஃபெக்ட் ஆகும் அபாயம். அதே போல் பவர் பிளான்ட் தாக்கப்பட்டுள்ளது. சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் யார் அந்த வெற்றியாளர்கள் அப்படின்றது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். அதே போல் மேலதிக தகவல்களுக்கு வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற வீடியோவை லிங்கை டச் பண்ணி பாருங்கள். இதோ ஜஹரா ரெக்கார்ட் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அதாவது இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வாகனங்களில் இப்போ ரீசெண்டாக கூட ஐயூப் சகோதரர் எனக்கு அனுப்பின ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 53 டிகிரி செல்சியஸ். இது வந்து குர்துபா சுர்ரா பகுதிகளில் இந்த மாதிரியான வெப்பநிலை இருக்குது. அனைத்து பகுதிகளிலையும் இனிவரும் காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதே போல் இனிவரும் நாட்களில் வெப்பத்துடைய சூழல் அதிகரிக்கும் போது மின்சாரத்துடைய தட்டுப்பாடும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக குவைத்துடைய மின் வாரியம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க பொதுமக்களுக்கு. குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஆகிய வெளிநாட்டவர்கள் அனைவருக்குமே குவைத்தில் தற்போதைய சூழலில் மின் உற்பத்தியில் மிகவும் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது இந்த வெப்பநிலை காரணமாக. இந்த வெப்ப சூழலில் மின்சாரத்தை தயவு செய்து மிகவும் குறைவாக, அதாவது வீண் விரயம் இல்லாது பாவிக்குமாறு அனைவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் முடிந்த வரைக்கும் மின்சாரத்தை பாவிக்கிறத கொஞ்சம் குறைச்சி பாவிங்க. அதே போல் லெபனானில் ஒரு நாய் வேலை செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், ஒரு ஹோட்டல் ஹைஃபேஷ் அப்படின்ற அந்த லெபனானிஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் ஸ்கை மிசைல் பார்த்துக்கிட்டே மியூசிக் கேட்டுக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புதிய சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறாங்க. $250 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. என்னையாம் அந்த மிசைல் தாக்குதல் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட முடியுமா? ஒரு நாடு, அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பொதுமக்கள் அழியும் போது அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியே செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் ரோசம் வரல லெபனான் காரணங்களுக்கு. உண்மையிலேயே அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். மிசைல் போகிறத பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு சார்ஜஸ் வேறு அப்ளை பண்ணியிருக்கானுங்க. நேற்றைய தினம் டிவி லைவ்லேயே பில்டிங் தாக்கப்பட்டது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய பவர் பிளான்ட் ஒன்று தாக்கப்பட்டிருக்குது. தாக்குதலினுடைய உச்சம் தொடரும் அப்படின்னு ஈரானுடைய பாதுகாப்பு ஊடகம் தெரிவிச்சிருக்குது. அதே மாதிரி பயணங்கள், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய பயணங்கள் இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமதமாகும் வாய்ப்புகள் இருக்கே தவிர பயணங்கள் பாதிக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதா தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் GCC ஹை அலர்ட்டில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையால் கல்ஃப் நாடுகளுக்குள்ள பெரிய அளவான எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவங்க பாதுகாப்புக்கான தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய தீயணைப்புத்துறை, குவைட் ஃபயர் ஃபோர்ஸ் இந்த சூழலை சமாளிக்க 24 மணி நேரமும் 24/7 ரெடியாக இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய இராணுவ அறிக்கையின்படி குவைத்துடைய வான்வெளிக்கு அப்பால் பட்டதாகவே இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான நடவடிக்கைகளை குவைத்துடைய இராணுவம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வான்வெளி தாக்குதல் குவைத்திலிருந்து பலருக்கும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரியே தான் ஃப்ளைட்டில் ஒரு நபர் வந்து ஃப்ளை துபாய் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த காட்சியை வந்து படம் பிடிச்சிருக்கிறாரு. விமானம் பறந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் இந்த ஏவுகணைகளும் பறந்துக்கிட்டு இருக்குது.
صاروا بالغلاف الجوي. مش بس هيك، ليك البوستر تبعه. هيك عم يعطوكم ولا كأنه عم لا عم يطلعوا. واو، لك بس يصير فوق الغلاف الجوي كيف بيختفي. شوفوها على الجليعة، شوفونها. الناس قاعد يصورون، هذه منطقة الجليعة، الساعة 4:30 الفجر تقريبا. شوفوا الله يستر، الله يحمي الكويت إن شاء الله كل مكروه. هذا واحد، هذا يمشي، هذا يمشي، هذا يمشي. هذه صواريخ الله يكافئنا الشر. احنا عند الابراج، شوف الابراج الحين تقريبا 4 3 دقائق الفير من يوم الاثنين. الله يكافئنا الشر، هذه كلش. اي والله يمنا، لا حول ولا قوة الا بالله، لا حول ولا قوة الا بالله. ஒரு சிறுவன் கோல் பண்ணி ஒரு மிசைல் வந்து குவைத்தில் விழுந்திருக்கிறதாகவும் பதட்டமான சூழலாக இருக்கிறதாகவும் பொய்யான தகவல் ஒன்று வெளியிட்டதை அடுத்து 112க்கு கால் பண்ணி உடனடியாக சிறுவர் குற்றப்பிரிவு வந்து அந்த சிறுவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குவைத் ட்ராவலரை வந்து ரொம்பவும் இரத்துக்கிளறியாக கொன்ற குற்றத்துக்காக ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அந்த நபருக்கு பாரபட்சமின்றி மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. குவைத்தி மருத்துவமனைகள் மருந்துகளை திருடிய குற்றத்துக்காக வைத்தியர் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம், வேலை செய்கிறவங்க எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க. அதே போல் ஜமியாக்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள் அதையும் தொடர்ந்துமே வெளிக்கொண்டு வரத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அபு ஃபத்தீரா ஜமியா. அபு ஃபத்தீரா ஜமியாவில் ஒருவர் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன், அதாவது ஷோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முள்ளுக்கரண்டி, இந்த ஃபோக் கரண்டி பிளாஸ்டிக் வந்து வாங்கியிருக்கிறாரு. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550 ஃபில்ஸ் 2 வாங்கியிருக்கிறாரு. பெரிய பில் ஒன்று தான் போட்டிருக்கிறாரு. இந்த பில்லில் அந்த கரண்டியோட பில் அங்கே 550 ஃபில்ஸ், இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 22 தினார். 22 தினார் மொத்தம். அப்போ 2க்கும் 22 44 தினார். ஒரு தினாருக்குள்ளே வாங்கின பொருளுக்கு எவ்வளவு மொத்தம் 44 தினார் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய பில்லில் எந்த அளவுக்கு பணம் அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள். தெரியாமல் கூட இந்த மாதிரி ஜமியாக்களில் பொருட்கள் வாங்கினா பில்லை செக் பண்ணாமல் கிழிச்சு போட்டுறாதீங்க, தூக்கி வீசுறாதீங்க. முக்கியமாக நீங்கள் வாங்கின பொருட்களோட பில்லையும் அதில் இருக்கக்கூடிய விலையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஜமியாக்களில் பொருட்கள் வாங்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம், நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நிறைய ஊழல்வாதிகள் இருக்கிறானுங்க. يا جماعة ديروا بالكم، هذه جمعية بفطيرة. أنا مشيل أغراض مضبوطين، بس عندي شغلة، هذه شوك بلاستيك عادية. كم مكتوب سعرها؟ 550 فلس. أنا شاري 2، هاي واحد والثاني بالكيس. كم حاسبين إياهم؟ ب 22 دينار. شوك جامبو
22 دينار هذا الاول، 22 دينار الثاني، والعدد واحد، يعني مو غلطان بالضرب، بالكمبيوتر مسجل 22 دينار سعره. يعني كم واحد الحين مسكين مو مشيك على الفاتوره بعد ما شرى ونحسب عليه. طبعا هذه سلعه، ما تدرون كم سلعه ثانيه بعد محسوبه بهالسعر. انصدمت انا من شفت الفاتوره 120، يعني اغراضي ما تتعدى 60 70 دينار. فديروا بالكم يا جماعه الحين بالزحمه ما تدري ايش قاعد يصير. طيب ماشي، من امام اداره الرقابه والتفتيش، هذه اداره الرقابه والتفتيش معالي وزيره الشؤون، انت الان موجوده في تركيا، ولكن اسمعيني وانا داخل الكويت. هذه الاداره فيها شخص يبصم عند بيته ويرد ينام، واذا قام من النوم مزاجي يا يجي او يرد يبصم عند بيته في اداره المنشآت، وبمزاجه يداوم. هذا الشخص اللي احنا نبحث عنه في هذه الاداره، المعلومات تقول انه يمشي كالطاووس، ما يشوف احد شيء، قبل لا يطبق القانون على الناس يطبقه على نفسه لكي يكون قدوه لاهل الكويت. هذا الشخص اللي داخل في فرق لجان، حاطهم في درجه والله يمكن ما تطلع له بعد سنتين وسنه. هذا الشخص اللي داخل اللي احنا نبحث عنه، اذا كان يزور في البصمه فيتحمل المسؤوليه القانونيه ويطبق عليه القانون. هذا الشخص اللي داخل عامل كونكت مع اشخاص من عهد الفساد، وهو يعرف عادل الهاملي شنو يقول، وانا جاري البحث عنه داخل هذه الاداره، اداره الرقابه والتفتيش اللي هي تراقب على جمعيات الكويت كلها. هذا الشخص اللي ما يشوف احد شيء، لانه عامل نفسه طاووس يا معالي الوزيره، قبل لا يطبق القانون يطبقه على نفسه، ويطلع كتب فرق اللجان اللي حاطها بالدرج، ويشتغل مثل ما يشتغلون اهل الكويت في تطوير الكويت. ولكن هو يقعد مع ناس يعرفهم كما نما الى علمنا، ولكن القادم ليس كما كان في الماضي. حسبي الله ونعم الوكيل.